ஹலோ மக்களே! வெல்கம் டூ த நெக்ஸ்ட் எபிசோட். இந்த எபிசோட்ல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு காமனான விஷயம். எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஊர் வந்து திருப்பூர். அங்க நெறைய இந்த பனியன் கம்பெனிலாம் இருக்கும்ல. ஸோ சாயங்காலம் 6 மணி ஆனா வந்து அ சுட சுட எல்லாம் டீ குடிப்பாங்க. அ கடைக்கு போய் குடிக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொதிக்க கொதிக்க வந்து பிளாஸ்டிக் பேக்ல டீ வாங்கிட்டு வருவாங்க. அந்த டீய வந்து அப்புறம் அதே மாரி பிளாஸ்டிக் ஒன் யூஸ் டம்ளர்ல ஊத்தி எல்லாரும் குடிப்பாங்க. ஆனா பொதுவா எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாரி வந்து பிளாஸ்டிக் கவர்லலாம் கொதிக்க கொதிக்க ஊத்தக்கூடாது. அது உடம்புக்கு வந்து நல்லதில்ல. அ அந்த பிளாஸ்டிக் உருகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்டின்ற மாரிலாம் நெறையா சொல்லுவோம். ஆனா வந்து அது ரொம்ப காமன். எல்லா பக்கம் ரொம்ப நடக்குது. ஹோட்டல்லயும் அதே மாரி தான். இப்பலாம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து வாழ இலைல குடுப்பாங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு அதிலேயே கொதிக்க கொதிக்க சாப்பாடு போட்டு ஆ அத வந்து அப்புறம் நம்மளுக்கு குடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் யூஸ் சிஸ்டம். அதாவது ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு அத தூக்கி போட்டுறணும். அது கழுவி நம்ம திருப்பி யூஸ் பண்றதெல்லாம் கிடையாது. இதே மாரி தான் நம்ம குடிக்கிற கோக் பாட்டில், வாட்டர் பாட்டில் எல்லாமே. ஸோ, இந்த மாதிரி இருக்க இந்த ஒன் யூஸ் சிஸ்டத்துல என்ன பிரச்சனை இருக்கு? அப்படி நிஜமாவே வந்து அதுக்குள்ள இருக்க இப்போ தண்ணி இருக்கோ, இல்ல டீ இருக்கோ, என்ன வாட்டெவர் அதுக்குள்ள அந்த பிளாஸ்டிக்ல இருக்க கன்டென்ட் எல்லாம் இறங்குதா? அப்படி இறங்குனா, அது எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறது? இது கவர்ன்மெண்ட் வந்து இத மானிட்டர் பண்றாங்களா இல்லையா? நம்ம இந்த மாரி பிளாஸ்டிக் ஒன் யூஸ் டம்ளர்லாம் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணலாமா? இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃபீல்டுல மட்டுமே இப்ப நம்ம அர்ஜுன் வந்து ஒரு அ ரிசர்ச் பண்ணியிருக்கான். அ அவனோட எக்ஸ்பீரியன்ஸ கேட்போம். இண்டஸ்ட்ரியில அதாவது ஒரு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, மருந்து தயாரிக்கிற கம்பெனி, அவங்கலாம் வந்து இந்த மாரி பிரச்சனைகள வந்து எப்படி சால்வ் பண்றாங்க? எப்படி அ அ அனலைஸ் பண்றாங்க? இந்த மாரி உள்ள இறங்குமா? அப்படின்றதெல்லாம் அ அத வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹாய் அர்ஜுன். Hey man, hi everyone, welcome. ஓ சொல்றா. ரொம்ப பெரிய ஒரு இன்ட்ரோ சரியா, உன்னோட ரீசென்ட் ப்ராஜெக்ட் பத்தி நீ சொல்லு. இந்த மாரி ஒன் யூஸ் சிஸ்டம் பத்தி நீ அ என்ட்ட சொல்லிட்டு Yeah, இருந்தல்ல. ஸோ எல்லாத்துக்கிட்டயும் ஷேர் ஆமா. பண்ணலான்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒன் யூஸ் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் அதை எப்படி கூப்பிடுவாங்கன்னா சிங்கிள் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ஒன் இஸ் நத்திங் பட் சிங்கிள். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் யூஸ் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம இந்த ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டே டு டே லைஃப்லேயே வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு இப்போ நீ கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து வெரி ரெலவெண்ட். இப்போ லோக்கல் டீ கடையில் வந்து யூஸ்வலாக எல்லாரும் இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து டீ கடையிலேருந்து வெறும் பிளாஸ்டிக் டீ கவரில் வந்து டீயை வாங்கிட்டு அண்ட் தென் தே கோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட் இட் ஃபார் எவ்ரி ஒன். அது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஆல்சோ ஜென்ரலாகவே சின்ன வயசுலேருந்து எல்லாரும் கேட்டிருப்போம், தண்ணி பாட்டில், ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வந்து நம்ம வந்து காரில் வைப்போம்ல யூஸ்வலாக. அந்த காரில் வந்து வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு, எஸ்பெஷலி அந்த கார் வந்து ஒரு சூடான என்விரான்மெண்ட்ல பார்க் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை வந்து எடுத்து உடனே குடிக்க கூடாது அப்படின்னு வந்து சின்ன வயசுல நம்ம கேட்டிருப்போம். அது வந்து ஏன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது வந்து அதுக்கப்புறம் சில பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, பாட்டில்ல வந்து ஒரு லேபிள் இருக்கும், பிபிஏ அப்படின்னு ஒரு கெமிக்கல் எழுதியிருப்பாங்க. அது வந்து நீ பார்த்திருக்கியா? அந்த பிபிஏ எழுதின லேபிள்ஸ் பார்த்திருக்கியா பாட்டில்ல? ஸோ பேசிக்கலி இப்போ வர எல்லா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லையும் அது ஆக்வாஃபீனா பாட்டிலாக இருக்கட்டும், இல்லாட்டி கடையில் போயிட்டு நீ ஒரு நார்மல் குடிக்கிற வாட்டர் பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு லேபிள் போட்டிருப்பான். என்ன காமனாக போட்டிருப்பாங்கன்னா, ஒரு ரீசைக்கிளிங் லேபிள் போட்டிருப்பான். அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸும் போட்டிருப்பான். லைக் 7 இருக்கும், இல்லை 3 இருக்கும், இல்லை 2 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சில டைம்ஸ் வந்து அதில் பிபிஏ ஃப்ரீ அப்படின்னு எழுதியிருப்பான். ஸோ இந்த பிபிஏ அப்படிங்கிறது பிஸ்பீனால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். ஸோ இது என்ன ஆகுது? இந்த பிஸ்பீனால் ஃபர்ஸ்ட் எதுக்குன்னா, இந்த பிளாஸ்டிக் பாட்டில் தயாரிக்கிற கம்பெனி இருக்குல்ல, ஸோ அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை தயாரிக்கிறதுக்கு ஒரு காம்பனண்ட் தான் ஆட் பண்றது தான் இந்த பிஸ்பீனால்ங்கிறது. ஸோ இந்த பிஸ்பீனால் வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டில், ஒரு எக்ஸாம்பிள்னா என்கிட்ட இது இந்த பாட்டில் இருக்கு. ஸோ இந்த பிளாஸ்டிக் பாட்டில் தயாரிக்கிறதுக்கே வந்து எத்தனையோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லை இந்த பாட்டில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இப்போ அதுல ஒரு காம்பனண்ட் தான் வந்து பிஸ்பினால். ஆனா அது என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த பாட்டில வந்து நான் இப்ப கார்ல வச்சிடுறேன், கிளைமேட் வெளியில ஒரு 40-50 டிகிரி இருக்கு, 2 மணி நேரம் கழிச்சு வரேன், தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஒரு காம்பவுண்ட் இந்த பிஸ்பினால் என்ன ஆகுதுன்னா,
பாட்டில் தண்ணிக்குள்ள இது வந்து சீப் ஆயிடும். ஸோ அது பேர் தான் வந்து லீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் லீச் ஆக சான்ஸ் இருக்கு. பட் இந்த காம்பவுண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக நிறைய படிச்சிருக்காங்க அண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பிஸ்பினாலுங்கிற காம்பவுண்ட் நம்ம அந்த தண்ணிக்குள்ள போயிருச்சு, இந்த ஹீட் கண்டிஷன்ஸ்னால போச்சுன்னா, ஓவர் த டைம் நம்ம அப்படியே பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருந்தோம்னா அக்யூமிலேட் ஆகிட்டு அது வந்து நம்மளுக்கு கேன்சர் வர சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி வந்து ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸ் உண்டாக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி வந்து நிறைய இப்போ இமேஜின், இப்போ நீங்கள் வந்து மருந்து வாங்குறோம் கடையிலேருந்து, அது எதில் வருது? அதுவும் ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் வருது. இந்த பேக்கேஜிங்கே பிளாஸ்டிக் தான். ஸோ ஆனால் மருந்து வந்து நம்ம வாங்கிட்டு உடனே யூஸ் பண்ணுறது கிடையாது இல்லை. ஸோ ஒரு 2 years 3 years கழிச்சு கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காஃப் சிரப் நம்ம குடிக்கும் போது அது தட்ஸ் நத்திங் பட் கிளாஸ் மெட்டீரியலில் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கூட இருக்கலாம். எந்த கேரண்டி இருக்கு நம்ம ஒரு 2 years 3 years நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், அதை வெளியில் வைக்கிறோம், அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து அது நம்மளோட மருந்துக்குள்ளே என்டர் ஆகாதுன்னு? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி. இது வந்து ஒரு பப்ளிக்கு அவ்வளோ அவேர்னஸ் இருக்காது. இப்போ இந்த திருண்டு காம்பவுண்ட் அது 2 வருஷம் கழிச்சு நம்ம வச்சிருக்க பிளாஸ்டிக் பேக் உள்ள வந்த என்ன வராட்டி என்ன அப்படிதானே எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். எக்ஸாக்ட்லி அதுதான். ஸோ இப்போ அது வந்து எந்த காம்பவுண்டு உள்ள போகுதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. ஏன்னா அந்த காம்பவுண்டு பொறுத்து தான் வந்து அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரிஸ்கி இல்லையான்னு வந்து செக்ரிகேட் பண்ண முடியும். பட் இது என்னென்ன காம்பவுண்ட்லாம் போகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 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 அனாலிட்டிக்கல் டீம், அனாலிட்டிக்கலுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு மெத்தட் வேணும் அது என்ன காம்பவுண்ட் சொல்றதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு குரூப்பா இந்த ரிசர்ச்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காம்பவுண்ட்ஸ் பேரெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்டபிள்ஸ் அண்ட் ரீச்சபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த சயின்டிஃபிக் டெர்மினாலஜி. நீங்க சும்மா கூகுள்ல போயிட்டு எக்ஸ்ட்ராக்டபிள்ஸ் அண்ட் ரீச்சபிள்ஸ்னு டைப் பண்ணாலே அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ எக்ஸ்ட்ராக்டபிள்ஸ் அப்படின்னா அது கொஞ்சம் டெக்னிக்கலாகவே சொல்றேன். இதே பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த பாட்டில் வந்து இப்போ வந்து பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் இந்த பிளாஸ்டிக் வந்து இந்த தண்ணிக்குள்ள என்னெல்லாம் எனக்கு வந்து உள்ள போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்டபிள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாட்டில எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்க்கு சப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த பாட்டில் எடுத்து இப்போ நான் வந்து 100 டிகிரிக்கு வைக்க போறேன், இல்லைன்னா வந்து ஒரு ஹார்ஷ் பிஹெச்க்கு என்னடா சொல்லுவாங்க, தமிழ் வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஆசிட் இல்ல பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, எக்ஸாம்பிள் தட்ஸ் a really good example. ஸோ இப்போ இந்த தண்ணிக்கு பதிலா இதுக்குள்ள நான் ஒரு ஆசிட் ஊத்துறேன்னு வச்சுக்கோ. அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து அதோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி இப்போ ஆசிடுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் பேஸ், இப்போ சோடியம் எக்ஸாம்பிள் எடுத்து உள்ள ஃபில் பண்ணி வைக்கிறேன்னா அதோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸை நான் வந்து இந்த பாட்டிலுக்கு கொடுக்க போறேன். அப்போ கொடுத்தா என்னெல்லாம் காம்பவுண்ட் அது இந்த பாட்டில் பிளாஸ்டிக் மெட்டீரியல்லேருந்து அதுக்குள்ள போகுதோ அதுதான் எக்ஸ்ட்ராக்டபிள்னு சொல்றாங்க. பட் லீச்சபிள் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் டைம்ல வெறும் தண்ணி தான் இப்போ நமக்கு நார்மல் சால்வெண்ட். யாருமே உள்ள ஆசிட் ஊற்றி குடிக்க போகிறது கிடையாது. பட் நார்மல் தண்ணியா இருக்கும் போது வெரி நார்மல் கண்டிஷன்ஸ்ல என்ன உள்ள போக போகுது, அதுதான் வந்து லீச்சபிள் அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா லீச்சபிள் வந்து ஒரு ரியல் லைஃப் சினாரியோவை குறிக்கிறது தான் வந்து லீச்சபிள். ஆனா எக்ஸ்ட்ராக்டபிள் அப்படிங்கிறது என்ன நடக்கும் அதான் லீச்சபிள். ஆனா எக்ஸ்ட்ராக்டபிள்ங்கிறது இந்த கம்பெனியில பண்ற ஒரு பெரிய ஸ்டடி மாதிரி சொல்லலாம். ஸோ தட் எவ்ரிதிங் லைக் லீச்சபிளும் அந்த கவர் ஆக சான்ஸ் இருக்கு. அதுதான் வந்து அதுதான் எக்ஸ்ட்ராக்டபிள். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த ஐஃபோன் வந்து வாட்டர் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, அது எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மீம் வேறு பார்த்தேன். இந்த மார்க்கஸ் ப்ரௌன்லி இருக்கான்ல, MKBHD, அவன் வந்து ஐஃபோன் வாட்டர் ப்ரூஃப் டெஸ்டிங் பண்ணுற இடத்துக்கு போனேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தான். சுற்றியும் வாட்டர் பம்ப்லாம் வச்சு ஃபோர்ஸாக தண்ணி அடிப்பாங்க ஒரு ஃபோனை நடுவில் வச்சு. அதில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தான், ஏன்டா நார்மலாக கக்கூஸ்குள்ளே போடும்போது அப்படி மட்டும்தான் நம்ம தண்ணியில் போட போகிறோம், அந்த மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணாமல் இவனுக்கு எதுக்கு ஃபுல்லாக உட்காந்து தண்ணி வச்சு அடித்து ஃபோர்ஸாக அடித்து பார்க்குறாங்க
அப்படின்ற மாதிரி Exactly. கேட்டிருந்தான். நீ சொன்னது அதேதான். ம். லீச்சபிள்ன்றது வந்து Same. டாய்லெட்டுக்குள்ள போடுறது. அதுதான் ரியல் லைஃப் ஆமா. சினாரியோ. அப்படி Exactly. தண்ணி போகுமா ம். போகாதா அப்படி பார்த்தா அது ம். லீச்சபிள். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்கேல்ல ஃபுல்லா தண்ணி அடிச்சு, ஏன்னா அவன் சர்டிஃபிகேட் வாங்கணும். ம். வாட்டர் ப்ரூஃப் தான் ஆமா. எஃப்1 அப்படின்றதுக்காக. அதுக்காக ம். பண்றதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்டபிள்ஸ் நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது. கரெக்டா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. தட்ஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள் நீ சொன்னது. ஸோ அதுதான். பட் இப்போ வந்து இது வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆகும். பிகாஸ் நம்மள சுத்தி எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பேசுனது ஃபுல்லா ஃபுட்டுக்கு பத்தி பேசியிருக்கோம். ஏன்னா நம்ம காமன் கடையில மேனுக்கு இருந்து வாங்குற பொதுமக்களுக்கு ஆமா டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகுது வந்து ஃபுட்டு தான். அவங்க ஃபுட் தான். ஆமா, எக்ஸாக்ட்லி. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ மெடிசன்ஸ். இப்போ மேபி இப்போ எப்படி சொல்றது, இப்போ ஒரு கேன்சர் ட்ரக் இருக்கு, இல்ல அது விட்டு கோவிட் வேக்சின் எல்லாருமே கோவிட் வேக்சின் போட்டிருக்கோம். ஸோ அது எதுலேருந்து எடுக்க ஒரு வயல்ல இருந்து எடுக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் ஒரு டப்பான்னு வச்சுக்கோங்க, குட்டி பாட்டில். ஒரு டப்பா ஒரு குட்டி பாட்டில் இருந்து தான் வந்து சிரிஞ்சில இருந்து நம்மளுக்கு டோஸ் எடுத்து நம்மளுக்கு ஊசி போடுறாங்க. இப்போ இந்த வயலே ஒரு பிளாஸ்டிக் ஒரு கிளாஸ் மெட்டீரியல் தான். ஆனா அந்த கிளாஸ் மெட்டீரியலுக்கு மேல இருக்கிறது ஒரு சிலிகான் ரப்பர் டியூப் இருக்கு. ஓகேவா? அதுல பிளஞ்ச் பண்ணி தான் நம்ம வந்து சிரிஞ்சில எடுக்கிறோம். ஓகே, இப்போ வாட் இஸ் சிரிஞ்ச் மேட் அப் ஆஃப்? பிளாஸ்டிக். சிரிஞ்ச் பிளாஸ்டிக் தான் அண்ட் மெட்டல். இப்போ அந்த ட்ரக் நம்ம எடுக்கும் போது, அது லிக்விடா எடுக்கும் போது என்னென்ன சான்சஸ் அந்த மெட்டல்ல படுது, அதுக்கப்புறம் அந்த சிரிஞ்சுக்குள்ள படுது. ஸோ எந்த கேரண்டி தட் அந்த மெட்டல்லேருந்து எதுவும் லீக் ஆகாது, அந்த சிரிஞ்சிலேருந்து எதுவும் லீக் ஆகாது, அந்த வயல்லேருந்து எதுவும் உள்ள போகாதுன்னு கேரண்டி கொடுக்கணும்ல. ஸோ இந்த டெஸ்ட்லாம் தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகே, இந்த மெட்டீரியல்லேருந்து இந்த வயல்லேருந்து எதுவுமே வந்து என்னோட மெயின் ப்ராடக்ட்குள்ள என்டர் ஆகலை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் இந்த ட்ரக்கை வந்து வெளியில வந்து செல் பண்ணவே முடியும். ஸோ இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கு, மெடிக்கல் டிவைஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கு, அந்த மாதிரி பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில இருக்கும். அந்த மாதிரி நிறைய எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் எங்கெல்லாம் காமனா ஒரு மெட்டீரியல் ஒரு ப்ராடக்ட் ஓட கான்டாக்ட் வருதோ அண்ட் ஏதாச்சும் பாசிபிலிட்டி டு லீட்ஸ் இன்சைட் ஆர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ, அங்கே எல்லாமே இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணியே ஆகணும். அப்பனா தான் we can sell the product, I would say. இது எதனால இந்த டாபிக்கை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம்தான் இது வந்து பொதுமக்களுக்கு கேட்கும்போது, ஏன்டா இத்தினூண்டு வந்து இவ்வளோ பெரிய இவ்வளோ டெஸ்ட் பண்ணுமா, அதுக்கு இவ்வளோ லட்சம் கோடி செலவு பண்ணுறாங்களா அப்படின்னு. ஏன்னா இந்த ப்ராசஸ் டெவலப் பண்ணுறதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு டெஸ்டிங்கும் ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் என்னென்ன கருமெல்லாம் உள்ளே வரும்னே தெரியாது ஒரு பிளாஸ்டிக்ல இருந்து. ஸோ எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி தான் அனுப்பணும். பட் ஆனால் நம்ம ஊரில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் லோக்கல் கடையில் தெருவோர இருக்க கடையில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலலாம் பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி சாப்பாடு வாங்குகிறோம், 1 யூஸ் டம்ளர் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஃபார் ஷுர் எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த டெஸ்டிங் எல்லாம் எவனுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமா, எவ்வளோ உள்ள போகுது பாரு. ஏன் கம்பெனில பண்றாங்கன்னா, ஏன்னா அவன் ப்ராடக்ட் அஃபெக்ட் ஆகும் அதை வச்சு, அதனால அவனோட லாபம் பாதிக்குமா இருக்கும், வாட் எவர். பட் லைஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரி விட்டு நான் மற்றதை சொல்றேன். மற்றது கூட ஆமா. பிகாஸ் இப்போ லோக்கல்ல இப்போ அதே டீ கடை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். டீ கடைக்காரன் வந்து ரொம்ப பணக்காரன், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பணக்காரன் கிடையாது. ஸோ அவன் வாங்குற பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து வேற யாரோ லோக்கல் பிஸ்னஸ் இருக்கிறவன் தான் பண்ணியிருப்பான். அந்த லோக்கல் பிஸ்னஸ் பண்றவனுக்கு வந்து இவ்வளோ பெரிய டெஸ்டிங் பண்றதுக்குலாம் காசு இருக்காது பிளாஸ்டிக்ஸ் தயாரிக்கிறவன் கிட்ட. ஸோ அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்குமோ அது மட்டும்தான் அவன் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பான். ஸோ இவ்வளோ டெஸ்டிங்லாம் அது பண்ணியிருக்கவே முடியாது. அதனால வந்து அதோட சேஃப்டி என்ன, ரிஸ்க் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எதுவுமே அவன் கிட்ட இருக்காது. ஸோ அதை நம்ம ஒரு பிளைண்டா நம்பி இந்த மாதிரி டீ கடைக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து என்ன பிரச்சனை வருமா, மக்கள் பயப்படுமா அப்படின்னு கேட்டனா வந்து ஆக்சுவலா அதுக்கு ஆன்சர் தெரியாது. பிகாஸ்
இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் வந்து சும்மா ஒரு நாள்ல நம்ம லோக்கல் கடையில இருந்து வாங்கி சாப்பிட்றோம்னா உடனே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகி உடனே நாளைக்கு செத்துற போறது கிடையாது. ஸோ இட்ஸ் ஓவர் டைம். ஸோ இப்போ ரெகுலராக ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம அப்படியே சாப்பிட்றோம். இல்லாட்டி 10 வருஷம் இஸ் லைக் எக்ஸாஜரேட்டட், பட் ஒரு வருஷத்துக்கு அப்படியே நம்ம அதே ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மேபி தெர் ஆர் சான்சஸ் தட் ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதனால பிரச்சனை வந்துச்சுன்னா இதனாலதான் வந்துச்சான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா தெரியாது. ஆமா. ஒரு நாள் என்ன சாப்பிட்டீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க டாக்டர் கிட்ட போய் யாராவது சொன்னீங்களா? நான் டெய்லியும் பிளாஸ்டிக் கப்ல டீ குடிப்பேன்லாம் நீங்க சொல்ல போறது கிடையாது. எவனும் சொல்ல மாட்டான். ஆமா. அதனால வந்து இது கண்டுபிடிக்கவும் முடியாது. வந்துச்சுன்னா ஆமா. அதான் இது வருமானு கூட தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல ரிசர்ச் கிடையாது. எக்ஸாக்ட்லி. அண்ட் இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்லாம் இட்ஸ் லைக் அனதர் வெரி பிக் டாபிக். ஸோ பட் அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோவே பேசலாம். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோல இதை பத்தி இன்னொரு வீடியோல பேசுறோம். இதை பத்தி இன்னொரு வீடியோல அந்த டாபிக் அவ்வளவுதான் போயிடும். பட் மெயின் பாயிண்ட் என்னன்னா, பிளாஸ்டிக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி வித் ஃபுட். லோக்கல் கடையில இருந்து வாங்கி பிளாஸ்டிக்ல சாப்பிடுறது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன இருக்கோ பண்ண முடியாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன பண்றது, கடைக்காரங்க வந்து அதை யூஸ் பண்ணாம இருக்கணும். இப்ப நம்ம பட் இப்ப ஆக்சுவலா நிறைய பேர் சேஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல. லைக் நிறைய இடத்துல இப்ப பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றாங்களே ஆல்ரெடி இந்தியாவிலே. நீ கேரி பேக் பண்றது விட, ஆனா சாப்பாடு இப்ப சுட சுட இப்ப ஸ்விக்கில ஆர்டர் பண்ணா அவனே பிளாஸ்டிக் டப்பால தானே போட்டு கொண்டு வரோம். கொதிக்க இருக்கும் சாம்பார் இல்ல வாட்டவர் கறியோ என்னமோ. கரெக்ட் தான். ஐ மீன் இப்போ நான் ஒரு சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொன்னேன்னா, சும்மா ஒரு 10 நிமிஷம் 15 ஒரு 30 மினிட்ஸ்ல எக்ஸ்போஷர் ஆகிறதுல ஒன்றும் ஆகாது. ஸோ அதுதான் வந்து அந்த கம்பெனிக்காரனும் சொல்லுவான் இப்போ நம்ம ஃபியூச்சர்ல போய் கேட்டோம்னா. பட் அதே இப்போ ஒருத்தங்க நான் டெய்லி அதே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது தப்பு தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட ப்ராஜெக்ட்லயும் மேபி கொஞ்சம் இது டீட்டெயிலாக இருக்கும். பட் சும்மா ஒரு 1 மினிட் எக்ஸ்போஷர் ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்போஷர் இல்லாட்டி ஒரு 1 டே எக்ஸ்போஷர்லாம் வந்து ஒன்றும் ஆகிறது கிடையாது. பெரிய லெவல்ல வந்து காம்பவுண்ட்ஸ் ரீச் ஆகாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்டபிள் ஸ்டடி வந்து நாங்கள் 1 மந்த்துக்கு இல்லை 7 நாளைக்கு இல்லை 15 நாளைக்கு பண்ணுவோம். அப்போ வந்து என்னென்ன காம்பவுண்ட்லாம் லீக் ஆகுதுன்னு தெரிய வரும். ஸோ பட் அதுக்குன்னு வந்து ஓகே 15 நாளைக்கு தானே கிழிச்சு தானே இந்த காம்பவுண்ட் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ அந்த காம்பவுண்டே அவாய்ட் பண்ற அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்ல வரனால. லைக் ஓகே ஃபைனல் டச் என்னன்னா, இந்த மாதிரி இப்போது நார்மலாக டே டு டே லைஃப்பில் மக்களுக்கு யூஸ் ஆகாமல் இந்த மாதிரி ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் இருக்குல்ல. இப்போ நாங்கள் வந்து லேபில் வந்து ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதுக்கான நிறைய எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். அதுலலாம் இதெல்லாம் ஏன் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சின்ன காம்பவுண்ட் ஒரு நானோகிராம் லெவலில் இருந்துச்சுன்னா கூட எங்கள் ரிசர்ச் அதை அஃபெக்ட் பண்ணும். நாங்கள் வந்த ரிசல்ட்ஸ் வந்து இது எதனால் வந்துச்சு, ஒருவேளை நாங்கள் போட்ட ட்ரக்னால வந்துச்சா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையா, செல் ஏன் வளரலை, இது வளராதுக்கு காரணம் இந்த மாதிரி ஏதாவது நாங்கள் ஸ்டோர் பண்ணி பாட்டில் வருதா என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை வச்சு நாங்கள் பண்ணுற ரிசர்ச் எல்லாம் அதுக்கப்புறம் வேஸ்ட்னா அதை வச்சு கன்ஃபார்மாக இதனால தான் இந்த எஃபெக்ட் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அதனால தான் வந்து இவ்வளோ செலவு பண்ணி கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் கூட பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தது. ஓகே, எக்ஸாக்ட்லி. குட் டாக். மீண்டும் சொல்ல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிசர்ச் டாபிக் எடுத்துட்டு வந்து பேசலாம். ஆமாம். ஓகே, பாய். until then bye. ஓகே, ஆமாம், நாங்கள் நிறையா பேசியிருக்கோம். அதுக்காகவாச்சும் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறதா பண்ணிடுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.